எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். கூட்டணி அமைந்த பிறகு, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது, நிர்வாகிகளே கண்ணீர் ததும்ப பேசுறாங்க. சந்தர்ப்பவாதத்தால் கூட்டணி வச்சுட்டோம், வேற வழி இல்லாம கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூத்த நிர்வாகிகள் பிரஸ் மீட்டே கொடுக்கறதில்ல. ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வேற ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறாரு. என்ன நடக்குது? மேல்மட்ட நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள்லாம் என்ன சிந்தனையில இருக்காங்க? அதிமுக நிர்வாகிகளால இதை சகிச்சுக்க முடியல. ஏன்னா எடப்பாடி அந்த அளவுக்கு குரூம் பண்ணியிருந்த ஒரு காளமாட்டை நீங்க ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணிட்டு நல்லா சீவி, கொம்பு சீவி, கொழுப்பெடுத்து அதை தினமும் நீச்சல் பயிற்சிலாம் அழிச்சு நல்லா தயாரிச்சு வச்சுட்டு திடீர்னு அதை உழவு மாட்டாகுன்னா இல்லை செக்கு மாடாகுன்னா அந்த மாடு என்ன பண்ணும்? அதுதான் அதிமுக இன்னைக்கு. அவங்க பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார்கள். அதிமுகவுடைய இந்த செய்தி தொடர்பாளர்களாக இருக்காங்க இல்லையா, டிவிகளில் பேசும்போது நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க அதிமுக காரங்க கிடையாது, ஏதோ ஒரு உதிரி அமைப்புலேருந்து அதிமுக சார்பில் பேச வருவாங்க. அவங்க எல்லாமே பாஜக நம்ம சொல்லுவோம், பாஜக அதிமுக கூட்டணி தவிர்க்க முடியாது, பாஜகவை அதிமுக தவிர்க்கவே முடியாது, பாஜகவோட வலையில மாட்டிக்கும் அதிமுக அப்படின்னு ஒன்று இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி இப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நம்மளை சொல்லுவாங்க. அதில் பொங்கலூர் மணிகண்டன் ஒருத்தர், அவர் கண்ணாபின்னான்னு திட்டுவார். இவங்கெல்லாம் இப்படி பேசி தான் திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க, இவங்க அதிமுக பாஜகவோட இணைச்சு அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இந்த எடப்பாடி டெல்லி போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பேசுது. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது எடப்பாடி டெல்லி போவார்னு, யாருக்கும் தெரியாது. சட்டசபையில இருந்த வேலுமணி கூட தெரியாது அவர் டெல்லிக்கு போவார்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நீங்க வேலுமணி கிட்ட அமித்ஷாவே இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எடப்பாடி கூட்டணிக்கு ஒத்துக்கலன்னா எடப்பாடி அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. இவர் இன்னும் பதில் சொல்ல தெரியாம தான் நின்றுகிட்டு இருந்தார் இவரு. ஆனா இவர் தான் நிறைய எடப்பாடி ரகசியங்களை அமித்ஷா அந்த டீம் கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்தது வேலுமணி தான். அப்படிலாம் இருந்தாலும் ஆனா அவரால் பதில் சொல்ல முடியல, அப்படியே தயங்கி நின்றார். ஆனா எடப்பாடி மகன் அந்த ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற ஃபைலு, அந்த டீட்டெயிலு, டாக்குமெண்ட்டு, அதில் டிரான்ஸ்ஃபர் ஆன ஃபாரின்ல டிரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட்டு எல்லாமே வர அவங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஸோ அவர் ஓடினாரு, கூடவே வேலுமணியும் கூட்டிகிட்டு போனார், முனுசாமியும் கூட்டிகிட்டு போனார். வேலுமணி என்னன்னா, எல்லாரும் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒத்துமை ஆகணும், இல்லைன்னா நம்ம பாஜக கூட்டணி அமைப்போம், செங்கோட்டையன் தலைமையில் பாஜக கூட்டணி அமைப்போம், வேலுமணி முதல்வர் வேட்பாளர், செங்கோட்டையன் பொதுச் செயலாளர், இல்லைன்னா சசிகலா பொதுச் செயலாளர், வேலுமணி முதல்வர் வேட்பாளர், இல்லைன்னா செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர், கட்சி உடஞ்சிரும், ஏப்ரல் மாதம் கட்சி இந்த ஒற்றுமை மாநாடு நடக்கும் அப்படின்னு போதா வரைக்கும் நிர்மலா சீதாராமன் ரோட்ல போறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏடிஎம்கே ஆட்களை பார்த்து எடப்பாடியுடைய தலைமையே இல்லைன்ற மாதிரி ஒரு இமேஜ். எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. செங்கோட்டையன் போய் நிர்மலாவை பார்த்தாரே அப்படின்னு, எடப்பாடி அமித்ஷாவை பார்த்து வர்றாரு, உடனே செங்கோட்டையன் நிர்மலாவை பார்க்குறாரு. உடனே கேட்குறாங்க எடப்பாடி கிட்ட, செங்கோட்டையன் போய் நிர்மலாவை பார்த்தாரு, அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு எடப்பாடி போய் சொல்றாரு. ஸோ இதுதான் எடப்பாடியுடைய பொசிஷனாக இருந்தது. ஆனால் சடன் டேர்னில் எடப்பாடியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அது இதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட்டு இவர் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் சாதம், தயிர் சாதம், ஸ்பெஷல் வடகரி, அது சிக்கனு, மட்டனு, மீன் வறுவல், காடை, கௌதாரின்னு இவர் பாட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போவேன். எல்லாருக்கும் ஷாக்கு. அதிமுகவினருக்கே பொதுவாக அதிமுக எப்படின்னா, அந்த கட்சியில் என்ன நடக்குது, தலைமையில் என்ன நடக்குது, அதெல்லாம் டெய்லி பேசிப்பாங்க. அதிமுக காரங்க டெய்லி பேசுவோம், ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பேசிப்பாங்களே, என்னங்க முதல்வர் பண்ணுறாரு, என்னங்க அமைச்சர் பண்ணுறாரு, என்னங்க மாவட்டம் பண்ணுறாரு, மாவட்டத்திலேருந்து ஆரம்பிக்கும். இப்படி பேச்சு என்பது இருந்தது. இது யாருக்குமே எதுவுமே தெரியாம ஒரு கூட்டணி.
அப்படின்னும் போது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப மேல்மட்டத்துல ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு இதனால அதிருப்தின்றது அதிகமா இருக்கு. ஆமாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குதா? இருக்கு. செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இனி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. சீட்டே கிடையாது. அது டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் எந்த நம்பிக்கையில அப்புறம் இருக்காரு ஆட்சி? அவ்வளவுதான். இதோட 9 தடவை என்னமோ ஜெயிச்சிருக்காரு. இதோட அவர் பேக்கப் தான். இல்ல, இதுவரைக்கும் செங்கோட்டையனை வைத்து பாஜக செய்த அரசியல் என்ன? தூக்கி போட்டுருச்சு. பாஜக வந்து செங்கோட்டையனை வச்சு பண்ண அரசியல் வந்து ஓபிஎஸ் வச்சு செஞ்ச அரசியல் தான். பயமுறுத்துறது, எடப்பாடியை பயமுறுத்துறது. அதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஜோக்கர் தானே, இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச உடனே தூக்கி போட்டாங்க. இவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் யாராலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேச முடியாததற்கான காரணம் என்ன? எடப்பாடியுடைய செலவு பண்ற தன்மை. ஓகே. எடப்பாடி வந்து எல்லா கட்சிக்காரங்களையும் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கியிருக்காரு. அவரோட ஃபார்முலாவே டெண்டர் ஃபார்முலா தான். அவர் சிஎம் ஆனதே வந்து ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து தான் சிஎம் ஆகுறாரு. அதே ஃபார்முலாவை கட்சியுடைய பொதுக்குழு ஆகட்டும், கட்சியுடைய செயற்குழு ஆகட்டும், எல்லாருக்கும் காசு. எதிர்ப்பு தெரிவிச்சியா சிவி சண்முகத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட், தெரிவிச்ச உடனே ஒரு அமௌண்ட், எதிர்த்து யாராவது ஊடகங்கள்ல பேசுறாங்களா கூப்பிட்டு ஒரு அமௌண்ட், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துடுவார். ஒவ்வொருத்தர் சில பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மாசம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுப்பாரு. எதுக்குன்னா எடப்பாடி எனும் ஆளுமை அப்படின்னு பேசின ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவன்லாம் அப்படி பேசினானா அது காரணம் இவர் கொடுத்த காசு தான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் பக்கா. நம்ம வெள்ளமண்டி வியாபாரி அதில் கிளீனா இருப்பார். பேமெண்ட் இந்த பொடி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தார். இது வந்து பழைய சசிகலாவுடைய ஃபார்முலா, பழைய ஜெயலலிதாவோட ஃபார்முலா. சசிகலா ஃபார்முலா சொல்ல முடியாது, ஜெயலலிதாவோட ஃபார்முலா. சசிகலா 5 பைசா அது முடிஞ்சா உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கும். ஆனா ஜெயலலிதா வந்து கொடுக்கும், தூக்கி அடிக்கும். காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிடு யாரா இருந்தாலும். அது பத்திரிகையாளர் ஷோவா இருந்தாலும் சரி, அவங்க அப்பனா இருந்தாலும் சரி வாங்கிடும். அந்த மாதிரி ஆள் தான் ஜெயலலிதா. அந்த ஃபார்முலா தான் எடப்பாடியோட ஃபார்முலா. காசை கொடுத்து வேலைக்கு வாங்குறது. முழுக்க அவர் சம்பாதிச்ச காசுல ஒரு கணிசமா செலவு பண்ணி தான் அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். ஸோ அதுதான் எடப்பாடியை சேலஞ்ச். மற்றவன் யாரும் காசு இறக்க தயாரா இல்லை. ஒரு பார்லிமெண்ட் தேர்தலே எடப்பாடி சந்திச்சாருங்க அவரோட காசை பயன்படுத்தி. முழுக்க 20% வாக்குகளும் வாங்கி காமிச்சாரு. அப்போ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தானே, உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தானே. அந்த இதனால தான் எடப்பாடியை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியல. ரொம்ப நம்பி இருந்தார், பாஜகவையே சார்ந்து நின்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய நிலை என்னவாக இருக்க போக வாய்ப்பு இருக்கு? ஓ பன்னீர்செல்வம் அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சு. பாஜக அவ்வளவு நம்பிட்டு இருந்தாரு சார். ஆமா, கட்சிக்குள்ள வர முடியாதா? கட்சிக்குள்ள வர முடியாது, வாய்ப்பே கொடுக்க மாட்டார் எடப்பாடி. பாஜக சொன்னாலும் நடக்காது. பாஜக சொன்னா கூட்டணி வைக்கிறாருல. ஏங்க பாஜக சொன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கே அமித்ஷா வந்து ஒரு நாள் ஃபுல்லா காத்திருக்காரு. இவர் வந்து ராமநாதபுரத்துல போயிட்டு பிரதமர் அழைப்பார்னு ஓபிஎஸ் காத்திருக்காரு. அமித்ஷா இவருக்காக வந்து காத்திருக்காரு. பிரதமர் வந்து எடப்பாடி வருவார்னு பிரதமர் காத்திருக்காரு. அமித்ஷா இவருக்காக வந்து காத்திருக்காரு. மோடி வந்து இவருக்கு போன் போடுறாரு, அந்த போனை வந்து எடப்பாடி ரிஜெக்ட் பண்றாரு. எடப்பாடியுடைய வேவ் லெங்த் என்பது இப்படி, பன்னீரோட வேவ் லெங்த்ன்றது இப்படி. அடிமையா குனிஞ்ச பிறகு யாரும் மதிக்க மாட்டாங்க. அவர் தன்னோட கெத்த மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டார். தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தான் யாரு, தன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்ன, அதெல்லாம் வந்து அவர் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணுவார். பட் அவரும் ஒரு பலம் தானே, அவருக்கான ஒரு ஓட் பேங்க்கும் இருக்கு. அதிமுகவில் அவரால் ஓட்டுகள் சிதறவும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அவருக்கான பலத்தை தானே இப்ப பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க பாஜக. முக்குலத்தோரா நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து போட்டாங்களே. இப்போ இந்த ஒரு சில சாதிய அமைப்புகள்லாம் வந்து எங்க பவர் இருக்கோ அந்த சைடு வந்துடும், ரைட்டுங்களா? அதுல வந்து அந்த மறவர் கம்யூனிட்டியில வரக்கூடிய ஆள் தானே இவரு நயினாரு. முடிஞ்சு போச்சா? சவுத்துல இருந்தே தூக்கி போட்டாங்கல்ல. கவுண்டர் கம்யூனிட்டிக்கு எடப்பாடி இருக்காரு, மறவர் கம்யூனிட்டிக்கு நயினார் இருக்கு, நாகேந்திரன் இருக்காரு. 2 பேலன்ஸ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். அதுல போவாங்களே தவிர இனி ஓபிஎஸ் தஞ்சாவூர் பெல்ட்ல மட்டும் டிடிவி சசிகலா அப்படின்றது.
அங்க வைத்தியலிங்கம் இருக்காரு. அமித்ஷா சொன்ன அந்த உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தமா? வருத்தம் என்னன்னா, அவரு அதுல கேட்டகாரிகளா இருந்தாரு. நான் சேர்க்க மாட்டேன். அமித்ஷாவை பார்த்து அடுத்த நாளே சொன்னார் இல்லைங்களாங்க, நான் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன். தைரியமா சொன்னாரு. அது தைரியமா சொல்லலாம். இப்ப சொன்னதான் பிரச்சனை. ஆட்சியில் நாங்க சேர்க்க மாட்டோம். ஆட்சியோட கூட்டணி ஆட்சி என்பது இல்லைன்றது இப்ப சொன்னது சிக்கல். அப்ப சொன்னது உட்கட்சி விவகாரத்துல நாங்க வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம். ஓபிஎஸ் மேல இவங்களுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கான மரியாதை கிடையாது. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு எம்எல்ஏக்களை பிரிச்சுவாங்க அப்படின்னா 9 எம்எல்ஏக்களை தானே அவர் பிரிச்சாரு கோவத்தூர் டைம்ல. அது மாதிரி செங்கோட்டையன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நெருக்கமா ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவரு இந்த பிரச்சனை வந்தப்பறம் 2 அடி தள்ளி தான் நிற்கிறாரு. செங்கோட்டையனுக்கு 2 அடி தள்ளி தான் நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸை விட மோசமான ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்டஃப் புஸ்வானம். ரைட்டுங்களா? அதனாலதான் எஸ்பி வேலுமணி வந்து எஸ்பி வேலுமணிக்கு இல்லாத நெட்வொர்க்கே தெரியல. தெரியாத மாவட்ட செயலாளர்களே கிடையாது, தெரியாத கட்சிக்காரங்களே கிடையாது. அவ்வளோ நெட்வொர்க் வச்சிருக்காரு எஸ்பி வேலுமணி. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரிபல் நடவடிக்கைகள்ல எஸ்பி வேலுமணி போகாம இருந்ததுக்கு காரணம்னா எடப்பாடியை பத்தி எஸ்பி வேலுமணிக்கு தெரியும். இது வேற ஆளு, இது வேற ஆளு அப்படின்றது நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்னிங்கு. அதெல்லாம் ரொம்ப காசு செலவு பண்ணுவாரு, ரொம்ப கன்னிங்கு. அதுக்கு அதிகம் படிக்கல, அதிக விவரங்கள் தெரியும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த விஷயத்த எப்போ போடணும், எப்படி பேசணும், எப்படி வரும் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால கஷ்டம். அவரை எதிர்த்து பண்றது என்பது கஷ்டம். சசிகலா அம்மா அவர்களுடைய நிலைமை? சசிகலா அம்மாவை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆனந்தன் ஒருத்தர், இன்னொருத்தர், இன்னொருத்தர் 3 பேர் தான் இருக்காங்க சசிகலாவை சுற்றி. இல்லை, அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க களத்துல இறங்கல, என்ன நம்பிக்கையில சொன்னாங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மெயினா குற்றம் சாட்ட வேண்டியவர்களே அவர்கள் தான். என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிக விஷயங்களை சொல்லி அவங்க அரசியல் செய்யலாம், ஆனா அமைதியாவே இருந்தாங்க. என்ன காரணம் அவங்க அமைதிக்கு? அமைதிக்கு காரணம் வந்து அவங்களால முடியாதுன்ற. அந்த அம்மா நினைச்சிருந்தா கொடநாட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதான் அதிரடி அரசியல் பண்ணி இருக்கலாம், போலீஸ்ல சொல்லியிருக்கலாம்ல. இல்ல அதுதான் சொல்றேன், அதிரடி அரசியல்கள் அவங்க பண்ணி. அந்த அம்மாவை சுத்தி இருந்தவங்க எல்லாம் அந்த அம்மாவை ஏமாத்துறவங்களா இருந்தாங்க. இப்போ டிடிவி தினகரன் பெங்களூர்ல இருந்து ஜெயலலிதா புறப்பட்டு வர்றதுக்கு ஒரு நாள் வரவேற்பு, ஒரு நாள் ஃபுல்லா வந்தாங்க. சசிகலா 2 நாள் வந்தாங்க. அப்போ ஜெயலலிதாவை விட மிக அதிகமான வரவேற்பு. எப்படின்னா, இந்த இடத்துல நிக்கிறவனை தூக்கி பக்கத்துல அப்படியே மாத்தி 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 மாத்தி. எம்ஜிஆர்னா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நிக்கிறவங்களன்னா அவரு இறங்கி அவங்களோட பேசி கையாமிச்சு கை காட்டி அவருக்கு உற்சாகமாயி, மக்கள் திரளை பார்த்து உற்சாகமாயி, அவரு நைட்டு 12 மணிக்கு வர்றத மறுநாள் நைட் 12 மணிக்கு வருவாரு. அது வரைக்கும் நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் மக்கள் தூங்கி அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எம்ஜிஆர். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து ரிலீஸ் ஆகி வருது அப்படின்னும் போது ஒரு நாள் ஆச்சு. ஆனா அதை விட அதிகமான கூட்டம் வந்து சசிகலாவுக்கு. அவங்க வந்து விரக்தி ஆயிட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு சம்பவம் எனக்கு சொன்னாங்க. 13 எடப்பாடி அமைச்சரவையில் இருக்க 13 மந்திரிகள் வந்து சிறையிலேருந்து வரக்கூடிய சசிகலா வந்து எடப்பாடிக்கு எதிரி. அப்பவுமே டிடிவி தினகரன் எதிரி. சசிகலா வரவேற்க 13 மந்திரிகள் பூந்தமல்லியில காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பயங்கரமா 13 மந்திரிகள் வந்துட்டாங்களா, முடிஞ்சு போச்சு எடப்பாடி ஆட்சின்னு நாங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். 13 மந்திரியில 13 கவுன்சிலர் கூட வரல. சுத்தமா டிடிவி தினகரன் ஏமாத்திட்டார். மிகப்பெரிய துரோகம். அவர் இன்னைக்கு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, கட்சியோட வந்துட்டார். அவரு கட்சியோட வரட்டுங்க. அவர் ஒரு 20,000 கோடி 30,000 கோடி வச்சிருக்காரு. அவர் ஒரு கட்சியோட வரட்டும். அதுக்கப்புறம் இந்த அம்மா கிட்டையும் காசு இருக்கு. இந்த அம்மா காசு ஃபுல்லா அந்த விவேக்கு அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. இந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு வரும்ல, அந்த முடிவுக்காக காத்து இருந்து சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வேற இந்த அம்மாவுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதெல்லாம் கிடையாது. இந்த அம்மாவுக்கு வந்து ஜெயலலிதாவுடைய கொண்டையை போட்டு விட்டு
ஜெயலலிதாவோட ஜாக்கெட்டை போட்டு விட்டு இந்த அம்மா வந்து கட்சி இதுக்கு வந்து நிற்கிறது போகிறது. அதான் அனுராதான்னு ஒரு அம்மா இருந்து தினகரன் ஒய்ஃப், அவங்க பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிமிக் தான். நாங்களும் எதிர்பார்த்தோம், சசிகலானா அப்படி, சசிகலானா இப்படி. மைனஸ் என்னன்னா, சசிகலா 5 பைசா செலவு பண்ண தயாரால, யாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரால. வேற எடப்பாடி வந்து பெரிய அளவுக்கு அள்ளி கொடுத்து செலவு பண்ணும்போது, அதுக்கு போட்டியா நிக்கிற சசிகலாவால செலவு பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது யார் ஜெயிப்பா? எடப்பாடி தானே ஜெயிப்பாரு. இதுதான் எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த கூட்டணி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி ஃபெயிலியரா? டோட்டல் ஃபெயிலியர். திமுகன்ற ஒற்றை சக்தியை வீழ்த்துவதற்கு நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் அப்படின்றாங்க. திமுகன்ற ஒற்றை சக்தி வந்து எதனால நிக்குது? அவங்க இதுவரைக்கும் ஒரு 9 தேர்தல்கள் ஒத்துமையாவே இருந்திருக்காங்க. கூட்டணி பலம், கூட்டணியோடவே இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெவ்வேறு கட்சிகள், ஆனா ஒரு கூட்டணியோட இருக்காங்க. அந்த கட்சிகளுக்குள்ள வரக்கூடிய பல்வேறு கருத்து வேறுபாடுகள், ஒரு ஆட்சி, ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை எதிர்பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ வேல்முருகன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாசம் 1 கோடி ரூபாய் மணல்லையே கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டே அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஊழல் அமைச்சர்கள், சொந்த கட்சிக்குள்ளேயே நேரு, துரைமுருகன், ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஊழல் அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளைகள், கூத்துக்கள், இதெல்லாத்தையுமே அமலாக்கத்துறை, பொன்முடி, நடுவில் அந்த பேச்சுக்கள், இதெல்லாத்தையுமே சமாளிச்சு அந்த கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சு இந்த கவர்மெண்ட்டை 4 வருஷமா கொண்டு போயிட்டாங்க. ரைட்டுங்களா? பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை. பார்லிமெண்ட் தேர்தல் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுலேயும் அதிருப்திகள் இல்லை. சீட்டை கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த அந்த இணைப்பு, அந்த கெமிஸ்ட்ரி, அந்த அரித்மெட்டிக் அதிமுக கூட்டணியில எங்க இருக்கு? கிடையாது. நேற்று அமித்ஷா சொல்றாரு, இன்னைக்கு எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சியை பத்தி மறுதளிச்சு பேசுறாரு. அவுட்டா? 2 பேருக்கான கொள்கை அவுட்டா? இஸ்லாமியர்கள் விஷயத்துல வந்து வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து அதிமுக வாக்களிக்குது. எங்கேயாவது திமுக கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை எதிர்த்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழக சட்டமன்றத்துல வாக்களிச்சிருக்கா? ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல. அப்போ கொள்கை ரீதியாகவும் மற்ற விஷயங்கள்லையும் பண்றாங்க. பாஜகவோட கூட்டணி பேசிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக அதிமுக வாக்களிக்குது. அப்படின்னா ஒத்துமை இங்க என்ன இருக்கு? எப்படியாவது வெளியில வந்துடணும் இதுல இருந்து, அப்படித்தானே இருக்கு எடப்பாடிக்கு. எப்போ தொல்லை தாழவும் இல்லப்பா, வேண்டாத ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்துல இருந்து வெளியில வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த கணவனை கொலை பண்ற மனைவிமார்களே உண்டு. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்காரு எடப்பாடி. ரைட்டா? வேண்டாத ஒரு பிள்ளைய பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா இருக்கு அதிமுக கூட்டணி. இந்த கூட்டணி இப்படி அமைஞ்சிருக்கு. ஒரு வகை திமுக கூட்டணி. விஜய் இப்ப 2 பேரையும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது லாபம் இருக்கா? இதனால அவருக்கு ஏதாவது கிடைக்குமா? அது குருமூர்த்தி சொல்றாரு, விஜய் வந்து கூட்டணி செட் ஆகல, அதனாலதான் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னு பேட்டி கொடுக்குறாரு. நமக்கு தெரியாது விஜயோட எடப்பாடி நடத்தின பேச்சுவார்த்தை என்ன தெரியல. அது செட் ஆகலன்னு சொல்றவர் யாரு? பாஜகவுக்கு நெருக்கமான குருமூர்த்தி. அவர் இன்னும் 2 பேட்டி கொடுத்தா போதும், இந்த கூட்டணி செதிலம் அடிச்சிடும். சூப்பரா பேசுறாரு அவரு. நல்ல வாய் அவரது. வாழ்க அவரது வாய். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.